மதுரை வாடிப்பட்டி அருகே சமத்துவபுரத்தில் அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடம் பள்ளிக்கூடம் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படாமல் துருப்பிடித்து கிடக்கும் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எழில்மிகு சிறுமலை அடிவாரத்தில் குட்லாடம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள சமத்துவபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தாய் திட்ட பெயரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா பூங்காவும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதி இளைஞர்கள் உடல்நலம் பேணுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த உடற்பயிற்சி கூடம் கடந்த சில ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பயன்பாடற்று கிடப்பதால் முட்புதர்கள் மண்டியும் உபகரண பொருள்கள் அனைத்தும் துருப்பிடித்து சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் காவல்துறை, இராணுவம் என பல்வேறு துறைகளில் இவர்களின் முன்னேற்றத்திற்காக திறக்கப்பட்ட இந்த உடற்பயிற்சி கூடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி காட்சியளிக்கிறது. மேலும் இந்த கூடத்தை பராமரிப்பதற்காக ஒதுக்கப்படும் பணத்தை அதிகாரிகள் வாங்கிக் கொண்டு பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சமத்துவபுரத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி துவக்க பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளியினை சுற்றி பராமரிப்பு இல்லாமல் புற்களும் செடிகளும் நிறைந்து காணப்படுகின்றது. இதனால் விஷப்பூச்சிகள் வகுப்பறைக்குள்ளும் மைதானங்களிலும் வருவதால் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் பள்ளி மைதானமும் புதர்கள் மண்டி காணப்படுவதால் மாணவர்கள் பயன்படுத்த முடியாமல் விளையாட்டு மைதானம் மற்றும் உபகரணங்கள் சேதமடைந்து காணப்படுவதோடு சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. குறிப்பாக பள்ளியில் கழிவறை உடைந்து காணப்படுவதோடு செப்டிக் டேங்க் நிறைந்து வழிந்தோடுவதால் துர்நாற்றம் வீசி மாணவ மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக இந்த அவலங்கள் நீடித்து வரும் நிலையில் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ சமத்துவபுரம் பக்கம் காலெடுத்து கூட வைக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். உலகில் மனிதராக பிறந்த அனைவருக்கும் உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை உள்ளது. இதை கருத்தில் கொண்டு கிராமப்புற முன்னேற்றத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டும் மகத்தான திட்டங்களில் ஒன்றான சமத்துவபுர திட்டத்தில் இதுபோன்ற இன்னல்கள் நீடித்து வருவது திட்டத்திற்கான நோக்கத்தையே அழிப்பது போல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த சமத்துவபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி மைதானம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்தி சமத்துவபுர மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வேண்டுமென பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.